ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா ரத்த சுழற்சியின் வகைகள். நம்ம ஏற்கனவே ரத்தத்தினுடைய அமைப்பு பத்தி பார்த்தோம். அடுத்தது ரத்த குழாய்கள் பத்தியும் அதுக்கு அடுத்தது இதயத்தினுடைய அமைப்பு பத்தியும் பார்த்திருக்கோம். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது என்ன அப்படின்னா ரத்த சுழற்சியின் வகைகள். ஸோ இப்போ ரத்த சுழற்சி அப்படிங்கும் போது ரத்த சுழற்சியில அதாவது ரத்த சுழற்சி மண்டலம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுல திறந்த வகை மூடிய வகைன்னு ஒண்ணு இருக்கு. ஓகேயா? ஸோ திறந்த வகை ரத்த ஓட்ட மண்டலம் அப்படிங்கறத வந்து பார்த்தோம்னா இதயத்திலிருந்து வெளியில வரக்கூடிய ரத்தமானது உடற்குழியில நிரப்பப்பட்டு திருப்பி இதயத்துக்கு வருது. அதுதான் என்ன அப்படின்னா திறந்த வகை ரத்த ஓட்ட மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சிறிய அதாவது எளிய உயிரினங்கள்ல காணப்படுது. நம்மளுடைய கரப்பான் பூச்சி, கணுக்காலிகள், மெல்லுடலிகள், முத்தோலிகள் போன்ற எளிய வகை உயிரினங்கள்ல இந்த வகையான திறந்த வகையான ரத்த ஓட்ட மண்டலம் காணப்படுது. இப்ப கரப்பான் பூச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல 13 அறைகளை உடைய இதயம், இது மாதிரி 13 அறைகளை உடைய இதயம் இருக்கு. இதுல இருந்து வெளியில வரக்கூடிய ரத்தமானது உடற்குழி முழுவதும் நிரப்பப்பட்டு திரும்ப என்ன ஆகுது அப்படின்னா அதோட இதயத்துக்குள்ளேயே போயிடுது. சோ இப்படி இருக்கக்கூடிய ரத்த ஓட்ட மண்டலத்தை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா திறந்த வகை ரத்த ஓட்ட மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அதுவே மனிதர்கள்ல இருக்கக்கூடிய பெரிய உயிரினங்கள்ல இருக்கக்கூடியது, அதாவது உயர்ந்த உயிரினங்கள்ல இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா மூடிய வகை ரத்த ஓட்ட மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். சோ இதயத்திலிருந்து வெளியில வரக்கூடிய ரத்தம், இப்ப இடது வென்ட்ரிக்கல், இந்த இடது வென்ட்ரிக்கல் இருந்து வெளியில வரக்கூடிய மகாதமனியின் மூலமாக வெளியில வரக்கூடிய ரத்தமானது உடலினுடைய எல்லா பகுதிகளுக்கும் எடுத்து செல்லப்படுது. சோ இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா இங்க இடது வென்ட்ரிக்கல் இருந்து வரக்கூடிய இந்த மகாதமனி என்ன ஆகுதுன்னா மேலும் பல கிளைகளாக பிரிவடையுது. அது தமனின்னு சொல்றோம். இந்த தமனி மேலும் பல கிளைகளாக கிளைகளாக பிரிவடையுது. அது வந்து ஆர்டீரியோல்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இந்த ஆர்டீரியோல்கள் மேலும் நுண்ணிய கிளைகளாக பிரிவடையுது. அது மெட்டா ஆர்டீரியோல்கள் சொல்றோம். இந்த மெட்டா ஆர்டீரியோல்கள் மேலும் பல நுண்ணிய கிளைகளாக பிரிவடைகின்றது. சோ இதை நம்ம தந்துகிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இந்த தந்துகிகள் என்ன ஆகுது அப்படின்னா திசுக்களுக்கு ரத்தத்தை கொடுக்கின்றது. அதாவது ரத்தத்தை கொடுக்குதுன்னா ரத்தத்தை கொடுக்கறது கிடையாது. இதுல இருக்கக்கூடிய பொருள்கள் இங்க இருக்கக்கூடிய திசுக்கள் இருக்கக்கூடிய செல்களுக்கும், செல்கள்ல இருக்கக்கூடிய பொருள்கள் இங்க இருக்கக்கூடிய ரத்தத்திற்கும் எடுத்து செல்லப்படுது. சோ இப்போ இங்க இடது வென்ட்ரிக்கல்ல இருந்து வரக்கூடிய ரத்தத்துல நம்ம ரொம்ப முக்கியமா கருத வேண்டியது என்ன அப்படின்னா ஆக்சிஜன். இதுல ஆக்சிஜன் இங்க வரக்கூடிய ரத்தத்துல ஆக்சிஜனுடைய அளவு அதிகமா இருக்கும். இங்க இருக்கக்கூடிய செல்கள்ல ஏற்கனவே ஆக்சிஜன் நடந்து இங்க என்ன இருக்கும் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடினுடைய அளவு அதிகமா இருக்கும். ஓகே, சோ இப்போ இங்க இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு இங்க ரத்தத்துக்கும், ரத்தத்தில் இருக்கக்கூடிய அதிக அளவு ஆக்சிஜன் செல்களுக்கும் திசுக்களுக்கும் இடப்பெயர்ச்சி அடையுது. சோ அதுக்கப்புறமேட்டு இப்போ ரத்தத்துல என்ன ஆயிடும் அப்படின்னா ஆக்சிஜன் அற்ற ரத்தமா அது மாறிடுது, கார்பன் டை ஆக்சைடு மிகுந்த ரத்தமா மாறுது. சோ இப்போ இந்த ஆக்சிஜன் அற்ற ரத்தம், கார்பன் டை ஆக்சைடு மிகுந்த ரத்தத்தை எடுத்துக்கிட்டு இது என்னவா மாறுது அப்படின்னா இந்த ரத்த தந்துகிகள் மீண்டும் ஒன்றிணைந்து, சரி, அந்த தந்துகிகள் மீண்டும் என்ன ஆகுது, இது மாதிரி தந்துகிகள் மீண்டும் ஒன்றிணைந்து என்னவா மாறுதுன்னா சிறு சிறைகளாக, நுண்ணிய சிறைகளாக மாறுது அல்லது வெந்நியூல்களாக மாறுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். சோ இந்த வெந்நியூல்கள் என்னவா மாறுது அப்படின்னா மீண்டும் ஒன்றிணைந்து பல வெந்நியூல்கள் ஒன்றிணைந்து சிறைகளாக மாறுகின்றன. இந்த சிறைகள் பல சிறைகள் ஒன்றிணைந்து என்னவா மாறுது அப்படின்னா பெருஞ்சிறைகளாக, கீழ்பெருஞ்சிறையாகவும் மேல் பெருஞ்சிறையாகவும் மாறுகின்றது. சோ இப்ப இங்க ரத்தம் வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, இதயத்திலிருந்து வெளியில வரக்கூடிய ரத்தம் ரத்த குழாய்களுக்குள்ளதான் சுழற்சி அடைஞ்சிட்டு இருக்கே தவிர இந்த ரத்த குழாய்களை விட்டு வெளியில வரல. சோ இப்படி இருக்கிறது என்ன அப்படின்னா மூடிய வகை ரத்த ஓட்ட மண்டலம். ஓகே, சோ இப்போ இந்த ரத்த ஓட்ட மண்டலத்துல, அதாவது இந்த மூடிய வகை ரத்த ஓட்ட மண்டலம் உயர்ந்த உயிரினங்கள்ல நடைபெறுது. இந்த மூடிய வகை ரத்த ஓட்ட மண்டலத்துல மனிதர்கள்ல என்ன ஆகுதுன்னா ரத்த சுழற்சியானது இதயத்துக்குள்ள இருந்து அந்த நம்ம உடம்புக்குள்ள ரத்தம் சுழற்சி அடையுது இல்லையா, அது 3 வகைகள்ல நடைபெறுது. அதுதான் இங்க ரத்த சுழற்சியின் வகைகள் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். சோ இப்போ அதுல முதல் வகை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நுரையீரல் ரத்த சுழற்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நுரையீரல் ரத்த சுழற்சி. ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா உடல் ரத்த சுழற்சி அப்படின்னு சொல்லி சொல்றோம். மூணாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா கரோனரி ரத்த சுழற்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். சோ இந்த 3 வகையான ரத்த சுழற்சிகள் நடைபெறுது. சோ நுரையீரல் ரத்த சுழற்சி, உடல் ரத்த சுழற்சி, மூன்றாவது கரோனரி ரத்த சுழற்சி. இதுல ஃபர்ஸ்ட் நம்ம இது 3ஐயும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நுரையீரல் ரத்த சுழற்சி. சோ நுரையீரல் ரத்த சுழற்சி அப்படிங்கறதுல இதயம், சோ இந்த இதயத்துல இருந்து ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது, இதயத்துக்கு ஆரிக்கல்களுக்கு ரத்தம் வருது. இப்போ இந்த ஆரிக்கல், வலது ஆரிக்கல் இருக்கக்கூடிய ரத்தமானது வலது வென்ட்ரிக்கலை சென்றடைகின்றது. வலது வென்ட்ரிக்கலில் இருக்கக்கூடிய ரத்தம், வலது வென்ட்ரிக்கலில் இருக்கக்கூடிய ரத்தம் ஆக்சிஜன் அற்ற ரத்தம் என்ன ஆகுது அப்படின்னா நுரையீரல் தமனியின் மூலமாக நுரையீரலுக்கு எடுத்து செல்லப்படுகின்றது. எதுக்காக, அங்க போய் அந்த ரத்தம் என்ன ஆகுதுன்னா இது ஆக்சிஜன் அற்ற ரத்தம் இல்லையா, சோ இங்க நுரையீரலுக்கு போய் கார்பன் டை ஆக்சைடை கொடுத்துட்டு ஆக்சிஜனை வாங்கிக்கிட்டு திரும்ப இது ஆக்சிஜன் உடைய ரத்தமாக எங்க வந்து சேருது, நுரையீரல்ல இருந்து எங்க வந்து சேருது அப்படின்னா இந்த
இடது ஆரிக்கிளை வந்து அடைகின்றது. ஓகே, வலது வென்ட்ரிக்கல்ல இருந்து கிளம்பின ரத்தம் நுரையீரலுக்கு போய் திரும்ப எங்க வந்து சேருது, இடது ஆரிக்கிளை வந்து அடைகின்றது. சோ ஃபர்ஸ்ட் சர்க்குலேஷன், ஃபர்ஸ்ட் சுழற்சி, சர்க்குலேஷன் சுழற்சின்னு சொல்றோம். சோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வலது வென்ட்ரிக்கல்ல இருந்து கிளம்பிய ரத்தம் நுரையீரலை அடைந்து திரும்ப எங்க வந்து சேருது, இடது ஆரிக்கிளை வந்து அடைகின்றது. இடது ஆரிக்கிள் அல்லது இடது ஏட்ரியமை வந்து அடைகின்றது. சோ இதுதான் என்ன அப்படின்னா முதல் சுழற்சி. இதுதான் நம்ம என்ன சொல்றோம், நுரையீரலுக்கு போயிட்டு வரதுனால இது நுரையீரல் சுழற்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இத பல்மோனரி சுழற்சி அப்படின்னு சொல்லலாம். என்னன்னு சொல்லலாம், பல்மோனரி சுழற்சி அப்படின்னு சொல்லலாம். ஓகே, சோ அடுத்தது ரெண்டாவது வகை வந்து பார்த்தோம் அப்படின்னா உடல் சுழற்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இதுல இடது வென்ட்ரிக்கலில் இருந்து கிளம்பிய ரத்தம் எது வழியா போகுது, மகாதமனியின் மூலமாக இடது வென்ட்ரிக்கலில் இருந்து புறப்பட்ட ரத்தமானது இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, மேலும் பல கிளைகளாக பிரிவடைந்து, சோ அப்படி நிறைய பிரிவடைஞ்சு கடைசியில் அது என்ன ஆகுது, தந்துகிகளாக மாறுது. தந்துகிகளாக மாறி என்ன பண்ணுது அப்படின்னா உடல் பகுதிகளுக்கு ரத்தத்தை கொடுக்கின்றது. உடல் பகுதிகளுக்கு ரத்தத்தை கொடுத்ததுக்கு அப்புறம், அதாவது ஆக்சிஜனை கொடுத்ததுக்கு அப்புறம் அது ஆக்சிஜன் அற்ற கார்பன் டை ஆக்சைடு மிகுந்த ரத்தத்தை திசுக்களில் இருந்து எடுத்துக்கிட்டு திரும்ப எங்க வந்து சேருது அப்படின்னு சொல்லிட்டு சிரைகள் எங்க வந்து சேர்க்குது அப்படின்னா வலது ஏற்றியம், வலது ஆரிக்கிளை வந்து அடைகின்றது. சோ இந்த சுழற்சி இடது வென்ட்ரிகளுக்கும் உடல் பகுதிகளுக்கும் வலது ஆரிக்கிளுக்கும் இடையே நடக்கக்கூடிய ரத்த சுழற்சி, இதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா உடல் ரத்த சுழற்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகேயா, சோ அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா மூன்றாவது ரத்த சுழற்சி. சோ இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ இங்க இடது வென்ட்ரிக்கல்ல இருந்து என்ன ஆகுது, மகாதமனி கிளம்பி வருது. இந்த மகாதமனி என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் தமனிகளா பிரிவடையுது இல்லையா. சோ அப்படி பிரிவடைறதுல முதல் இது என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கரோனரி தமனி, கரோனரி வளைவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சோ இந்த கரோனரி தமனி என்ன பண்ணுதுன்னா இதய தசைகளுக்கு, கார்டியாக் தசைகள் இருக்கு இல்லையா, சோ அந்த இதய தசைகளுக்கு ரத்தத்தை கொடுக்கின்றது, ஆக்சிஜனை கொடுக்கின்றது. சோ அப்படி ஆக்சிஜன் மற்ற பொருள்கள் சரியா அங்க பொருள்களை சப்ளை பண்ண பிறகு கொடுத்த பிறகு என்ன ஆகுது அப்படின்னா மறுபடியும் அங்க கொடுக்குது. அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய இதய தசைகள்ல இருந்து ஆக்சிஜன் அற்ற ரத்தத்தை கரோனரி சைனஸ் அப்படிங்கிற ரத்த குழாய்கள் சிரைகள் என்ன பண்ணுது அப்படின்னா கலெக்ட் பண்ணிட்டு வந்து சேகரிச்சு வந்து வலது ஆரிகளுக்கு கொடுக்குது. சரியா, சோ இதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கரோனரி ரத்த சுழற்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். சரியா, சோ இது என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக என்ன ஞாபகம் வச்சுக்கலாம், கரோனரி ரத்த குழாய், கரோனரி தமனிக்கும், ஓகேயா, சோ கரோனரி தமனிக்கும் கரோனரி சைனஸுக்கும் இடையே நடக்கக்கூடிய ரத்த சுழற்சி. சோ அதுதான் என்ன அப்படின்னா கரோனரி ரத்த சுழற்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். சோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 வகையான ரத்த சுழற்சிகள். சோ நம்மளது வந்து பார்த்தோம்னா மூடிய வகை ரத்த ஓட்ட மண்டலம். அந்த மூடிய வகை ரத்த ஓட்ட மண்டலத்துல ரத்தமானது இது மாதிரி 3 வகைகள்ல சுழற்சி அடையுது, 3 விதமா சுழற்சி அடையுது. சோ ஃபர்ஸ்ட் நுரையீரல் ரத்த சுழற்சி, நுரையீரலுக்கும் வலது வென்ட்ரிகளுக்கும் நுரையீரலுக்கும் இடது ஆரிகளுக்கும் இடையே நடக்கிறது. ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா உடல் ரத்த சுழற்சி. சோ இது இடது வென்ட்ரிகளுக்கும் உடல் பகுதிகளுக்கும் வலது ஆரிகளுக்கும் இடையே நடக்கக்கூடியது. மூணாவது கரோனரி ரத்த சுழற்சி, ரத்த குழாய்களுக்கும் இதயத்துக்கும் நடுவில் நடக்கிறதுன்னு கூட வச்சுக்கலாம். சோ இங்க கரோனரி தமனிக்கும் கரோனரி சைனஸ், இதயம் இந்த நடுவில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதயம் போட்டுக்கலாம். சோ இதயம், கரோனரி சைனஸ், இது 3க்கும் நடுவில் நடக்கக்கூடிய ரத்த சுழற்சி தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கரோனரி ரத்த சுழற்சி. சோ இந்த 3 வகையான ரத்த சுழற்சிகள் நம்மளுடைய நமக்கு காணப்படுது. ஓகேயா, சோ அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம மனிதனுடைய பாலூட்டிகளினுடைய ரத்த சுழற்சி நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இரட்டை ரத்த சுழற்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகே, இரட்டை ரத்த சுழற்சி அது என்ன அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் பிளட் எங்க வருது, வலது ஆரிகளுக்கு வருது, இங்கேயும் வரும். சரியா, நம்ம இங்க இருக்க வரதை வந்து ஞாபகம் வச்சுக்கலாம், அப்பதான் நமக்கு புரியும், அதுக்காக சொல்றேன். சோ இப்ப ஃபர்ஸ்ட் பிளட் எங்க வருது, வலது ஆரிகளுக்கு வருது. சோ அது ஃபர்ஸ்ட் டைம். சரியா, வலது ஆரிகளுக்கு வந்து அதே பிளட் என்ன ஆகுது, அதே ரத்தம் என்ன ஆகுது, வலது வென்ட்ரிகளுக்கு போகுது. வலது வென்ட்ரிக்கல்ல இருந்து திரும்ப என்ன ஆகுது அப்படின்னா நுரையீரல் தமனியின் வழியா நுரையீரலுக்கு போகுது. சோ நுரையீரலுக்கு போயிட்டு திரும்பி அதே ரத்தம் தான் எங்க வருது, இடது ஆரிகளுக்கு வருது. சோ இப்போ 2வது தடவை என்ன ஆயிருக்கு, இடது ஆரிகளுக்கு ரத்தம் வருது. அதே பிளட் என்ன ஆகுது, வலது ஆரிகள்ல இருந்து வலது வென்ட்ரிக்கல், நுரையீரல், அடுத்தது திரும்ப இடது ஆரிகள்னு ஒரே ரத்தமானது இதயத்துக்குள்ள 2 தடவை போயிட்டு வருது. சோ இப்படி போயிட்டு வர்றதுனால இது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இரட்டை சுழற்சி
இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்றோம். சோ இப்படி நம்மளுக்கு சுழற்சி வகைகள் தனித்தனியா இருக்காது, 2 தடவை போயிட்டு வர்றதுனாலையும் இந்த மாதிரி நம்மளுக்கு சுழற்சிகள் தனித்தனியா இருக்கிறதுனாலையும் நம்மளுக்கு ஆக்சிஜன் மிக்க ரத்தமும் ஆக்சிஜன் குறைந்த ரத்தமும் கலப்பது இல்லை, ஒன்றுடன் ஒன்று கலக்கப்படாமல் முழுவதுமாக பிரிக்கப்பட்டு காணப்படுகின்றது. அதுவே வந்து நம்ம திறந்த வகை ரத்த ஓட்ட மண்டலம் சொன்னாலே இப்ப கணுக்காலிகள், மெல்லுடலிகள் இதெல்லாம் என்ன இருக்காங்க, ஒரே அறைகள் தான் காணப்படுது. சோ இது அதாவது ஒரே இதுல பிரிக்கிறதுல இதுல எல்லாம் கலந்துதான் இருக்கும். இங்க தடுப்பு சுவர்லாம் எதுவும் கிடையாது. சோ இங்க வந்து இப்ப இதயத்துல இருக்க ரத்தம் வெளியில போகும், திரும்ப இதுக்குள்ளேயேதான் எல்லா ரத்தமும் ஒன்னோட ஒண்ணு மிக்ஸ் ஆகிதான் இருக்கும். சோ இது வந்து ஒற்றை சுழற்சின்னு சொல்றோம். இது மாதிரி ஒற்றை சுழற்சி இருக்கிறதுல என்ன ஆயிடும் அப்படின்னா, இது மீன்களா இருந்தாலும் சரி, மீன்களையும் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து 2 அறைகள் தான், சரியா. சோ இது மாதிரி 2 சரி. சோ மீன்கள்லயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா மேல ஒரு அறை கீழே ஒரு அறைன்னு 2 அறைகள் தான் இருக்கு. சோ இங்க இதுலயும் என்ன ஆகும்னா எல்லா இடத்துல இருந்து ஆக்சிஜன் மிக்க ரத்தமும் வரும், அதே மாதிரி ஆக்சிஜன் குறைந்த ரத்தமும் வரும். சோ 2 ரத்தமும் வந்து திரும்பி வென்ட்ரிக்கலுக்கு வந்து திருப்பி மேல எல்லா இடத்துக்கும் போய் பரவல் அடையும். சோ அதனால புரியுதா. ஆக்சிஜன் மிக்க ரத்தமும் இந்த அறைக்கு தான் வரும், ஆக்சிஜன் குறைந்த ரத்தமும் இந்த அறைக்கு தான் வரும், 2ம் இந்த அறைக்கு தான் போகும். அப்ப என்ன ஆயிடும், மிக்ஸ் ஆயிடும் இல்லையா. சோ அந்த மிக்ஸ் ஆன ரத்தம் தான் எங்க போகும் அப்படின்னா உடலினுடைய எல்லா பகுதிகளுக்கும் போகும். அதனால வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்க ஒரு ஒற்றை சுழற்சி இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்கள்லயும் என்னதான் இருக்கும் அப்படின்னா ஆக்சிஜன் மிக்க ரத்தமும் ஆக்சிஜன் அற்ற ரத்தமும் கலந்துதான் இருக்கும். அங்க அது முற்றிலுமாக பிரிக்கப்படாது. பாலூட்டிகள்ல தான் ஏன்னா இருக்கு, பறவைகள்லயும் பாலூட்டிகள்லயும் இந்த 4 அறைகள் முழுவதுமாக பிரிக்கப்பட்டு இந்த மாதிரி சுழற்சிகள் தனித்தனியா இருக்கிறதுனால ரத்தமானது முழுவதுமாக ஆக்சிஜன் மிக்க ரத்தம் ஆக்சிஜன் அற்ற ரத்தம் அப்படின்னு பிரிக்கப்பட்டிருக்கு. ஓகேவா, நன்றி.